என்னையாளும் மேரி மாதா துணை நீயே மேரி மாதா, என்றும் துணை நீயே மேரி மாதா. பரிசுத்த ஆவியாலே வரபுத்திரனீன்ற தாயே, பிரபு இயேசுநாதன் அருளால் புவியோரும் புனிதம் அடைந்தார். என்னையாளும் மேரி மாதா துணை நீயே மேரி மாதா. இது வேளாங்கண்ணியில் வாங்கின சோவி. என் தம்பி மகளுக்கு 2 வயசு வரைக்கும் பேச்சே வரல. என் தம்பி சம்சாரம் வேண்டிக்கிட்டு இருந்தா, நல்லா பேச்சு வந்துருச்சுன்னா வேளாங்கண்ணி மாதாக்கு வந்து வெள்ளியில் நாக்கு வாங்கி போடுறேன்னுட்டு. இப்போ 2.5 வயசு ஆக போகுது. என்ன மாதிரி பேசுகிறா, விட்டா என்ன மாதிரி பாடுவா, மருத்துவம் கூட சொல்லிடுவா போல இருக்கு. நாங்கள்லாம் போகிறோம், நீங்களும் வாங்க அக்கான்னு கூப்பிட்டா. எனக்கு தான் பிடிக்குமே, என் மதமும் சம்மதம், எல்லா சாமியும் என் சாமி தான். நானும் போனேன். நல்லா அழகாக தரிசனம் ஆச்சு. அங்கே மேரி மாதா கோவில் அம்புட்டு அழகாக இருக்குது. அங்கே நாங்கள் எல்லோரும் ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு இருந்தோமா. நாங்கள் ஒரு ரூமில் இருந்தோம். பக்கத்து ரூமில் நாசரத்துலேருந்து ஒரு குடும்பம் வந்துருந்துச்சு. புருஷன் பொண்டாட்டி 2 பிள்ளைங்க. இவங்கெல்லாம் எங்கேயோ வெளியில் போயிட்டாங்க. நான் மட்டும் தனியாக உட்காந்துக்கிட்டு இந்த சோவியை வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தேன். அந்த 2 குழந்தைங்களும் வண்டாட்டமாக சுற்றி சுற்றி ஓடி ஓடி விளையாடிக்கிட்டு இருந்துச்சுங்க. அதுங்க விளையாடுறத பார்க்கவும் என் மனசு எங்கேயோ போயிடுச்சு. சின்ன சின்ன வீடு கட்டி சிங்கார வீடு கட்டி பொண்ணு மாப்பிள்ளை வச்சு ஆடுவோமே, நாம் ஒன்றாக சேர்ந்து விளையாடுவோமே. ஓஹோ சின்ன சின்ன வீடு கட்டி. திடீர்னு ஒரு சத்தம். பார்த்தா நல்லா விளையாடிட்டு இருந்த பிள்ளைங்க அடிதடியில் இறங்கி கடைசியில் கடிதடி ஆயிடுச்சு. ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளைய நல்லா வெட்டுக்குன்னு கடிச்சு வச்சிருச்சு. ரத்தம் வந்துருச்சு. 2 குய்யோ முறையோன்னு கத்தவும் அவங்க அம்மா ஓடியாந்து, ஐயோ இந்த பிள்ளைங்களுக்கு இப்படி ரத்தம் வருதே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு. கவலைப்படாத, பக்கத்தில் எங்கேயாச்சும் தும்பச்செடி இருக்கும், அந்த பூவை கொண்டாந்து நல்லா கசக்கி அந்த சாரை அந்த பிள்ளைங்களுக்கு அந்த புண்ணில் போடு, உடனே ரத்தம் நின்றுடும், சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னேன். அவ கண்ணுக்கு என்னமோ என்னை பார்த்தா மேரி மாதா மாதிரி தெரிஞ்சிச்சான். அவளுக்கு ஒரே சந்தோஷம். கையை கும்பிட்டுக்கிட்டு, அருள் தாரும் தேவ மாதாவே, ஆதியே இன்ப ஜோதியே, ஆதியே இன்ப ஜோதி அப்படின்னு அவங்க பாடினாங்க. எதுவாக இருந்தா என்னங்க, பிள்ளைங்களை காப்பாற்றுறது நம்ம பொறுப்பு. ஆனால் அதுக்கு உதவுறது அந்த தெய்வத்தோட பொறுப்பு. மனுஷன் கடிக்கிறது இருக்கட்டுமுங்க, குரங்கு கடிச்சிருமா, நாய் கடிச்சிரும், எலி கடிக்கும்ங்கிறாங்க. சரி, இதெல்லாம் என்ன கடிச்சதுன்னு தெரிஞ்சால் அதுக்கு உண்டான மருந்தை போடலாம். இந்த காணாக்கடின்னு ஒன்று உண்டு. நம்ம படுத்து உறங்கிட்டு இருப்போம், ஏதாச்சும் ஒன்று கடிச்சிரும். சில பேர் சொல்கிறாங்க அந்த பூச்சி கூட கடிச்சிருங்கிறாங்க. தெரியலை, காணாக்கடினாக்க எதுன்னு தெரியாமல், ஆனால் உடம்பு பூரா தடிப்பு தடிப்பாக போது ஒரே நமைச்சலாக எடுக்கும். அதுக்கு பேர் தான் காணாக்கடி. கண் காணாமல் எது கடிக்குதோ அதை காணாக்கடிம்பாங்க. ஆனால் அதுக்கு நல்ல மருந்து இருக்குல்ல. அருகம்புல் இருக்குல்ல, அதை வேரோட பிடுங்கி நல்லா அலசிட்டு அதில் கஷாயம் போட்டு கொடுத்து பாருங்க, இந்த நமைச்சல் தடிப்பு எல்லாம் போயிடும். அதுக்கு மேலே திருநீர் இல்லை, பசுஞ்சாணத்தில் செஞ்ச திருநீர், கண்ட திருநீரை போட்டுறாதீங்க. மந்திரமாவது நீர், வானவர் மேனது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர் அப்படின்னு அந்த திருநீரை எடுத்து அந்த எங்கெல்லாம் நமைச்சல் இருக்கோ அந்த தடிப்பு மேலேயும் நமைச்சல் மேலேயும் போட்டிங்கன்னா நல்லா போயிடும். இல்லாட்டி இன்னொன்று செய்யலாம். குப்பைமேனி கீரை இருக்குல்ல, அது பேரில் தாங்க குப்பை. நம்ம உள்ளே இருக்கிற குப்பையெல்லாம் வெளியில் கொண்டாந்துரும். இந்த குப்பைமேனி கீரையை எடுத்து நாங்கள்லாம் மண்டின்னு சொல்லுவோம். நீங்கள் அப்படி தளர கீரை மசியல் செய்கிறாப்புல செஞ்சு காலையில் சாப்பிட்டு பாருங்கள். இந்த தடிப்பு நமைச்சல் எல்லாமே போயிடும். எல்லாத்துக்கும் இயற்கையில் மருந்து இருக்குங்க. தெய்வத்தோட அருள்னால தான் இந்த மூலிகையெல்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. நம்மளால் ஒரு மூலிகையை உருவாக்க முடியுமா? ஏன் ஒரு புல்லை உருவாக்க முடியுமா? யோசனை பண்ணி பாருங்கள்.